இந்த வீடியோவில் நாம் நியூ எவல்யூஷன் தியரி என்னோட தியரி ப்ரொபோசல் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு யோகா சைக்கிள் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு செட் ஆஃப் பீரியடில் இங்கே வந்து இவ்வளோ காலகட்டம் இவ்வளோ டைம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்கள் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா டைம்னு ஒரு விஷயம் வந்து ஸ்டாண்டர்டாக கிடையாது. உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தியரியில் எலக்ட்ரானோட ஃப்ளோ எப்படி இருக்கோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அதுக்கு எடுத்துக்கிற அந்த அமௌண்ட் ஆஃப் பீரியட் தான் வந்து டைம். அது வந்து ஃபாஸ்ட்டாகவும் போகலாம், கம்மியாகவும் போகலாம். சரிங்களா? ஸோ இதுவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து டைம் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து நம்மளால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே முடியாது. ஸோ இந்த சைக்கிளில் வந்து ஒரு சர்டன் டைம் பீரியட் வரைக்கும் மனுஷங்களோட மூளை எப்படி செயல்திறன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அசடிக்கு வந்து அவங்க உடம்பு ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்றத பொறுத்து தான். முன்னாடி இருந்த வீடியோஸ்லேயே நான் சொன்னேன், ஒரு உடம்பு வந்து ஈத்தரால் ஆகப்பட்டிருக்கும், அதில் இருக்க ஆசிட் தான் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டேட்டாவை பொறுத்து தான் அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே அமையுது, அவங்களோட கண்ணோட்டம் அமையுது, அவங்க எப்படி ஒரு விஷயத்த பார்க்குறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், காக்னேட்டிவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் அமையுது அவங்க பேலன்ஸ்டாக இருக்கிற பட்சத்தில். ஸோ அந்த ஆசிட் வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா அது கேன்சர் ஆகிறதுக்கும் வேறு சில ஆர்கன்ஸ் வந்து எதில் அந்த ஆசிட் அதிகமாக இருக்குது, டேட்டா அதிகமாக இருக்கும், டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம உடம்புல வந்து மூளையில் மட்டும்தான் டேட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஃபுல் நியூரல் நெட்வொர்க்லேயுமே உங்களுக்கு வந்து டேட்டா இருக்கும், பஞ்சேந்திரியங்களில் டேட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு எந்த இடத்துல டேட்டா அதிகமாகுதோ அது ஆசிட் அதிகமாச்சுன்னா என்னென்னு சொல்கிறோம், கேன்சர்னு சொல்கிறோம். அதே வந்து ரொம்ப ஆல்கலினாக போயிட்டீங்க அப்படின்னா ஆசிடே இல்லைன்னா என்னென்னு சொல்கிறோம், சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துடுறாங்கன்னு சொல்கிறோம். ஆசிட் அதிகமான பைத்தியம், கம்மியாக இருந்தால் சித்த பிரம்ம பிடிச்சது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஆட்டிசம் வர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. சரிங்களா? இப்போ இயக்கத்துக்கு ஆசிட் வந்து முக்கியம். அப்போது என்ன சொல்லியிருந்தேன், பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷங்க கற்கால மனுஷங்கன்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து முகம் அமைப்பு எப்படி இருக்குது, ரொம்ப ஆல்கலினாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஈத்தர் நிறைய இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் பெரிய உடல் அமைப்பு கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி மூளை செயல்திறன் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிட் இன்க்ரீஸ் ஆக எல்லாரோட முகமும் மாறுது. அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய செயல்களும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செயல்களை மட்டும்தான் திருப்பி செஞ்சுட்டே இருப்பாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. வேற ஒரு கண்ணோட்டம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ஆசிட் சேர அவங்க எவால்வ் ஆக குழந்தைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய குழந்தைகள் நல்ல முறையில் எவால்வ் ஆன குழந்தைங்களா பிறக்கிறது. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆல்ஃபானா என்ன, ஒமேகானா என்ன. ஸோ ஆசிட் அதிகமாக இருக்கும்போது அது வந்து ஆல்ஃபாவாக இருக்குது. நல்ல பேலன்ஸ்டாக ஈத்தர் அதிகமாக இருக்குது, ஆல்கலைனாக இருக்கக்கூடிய பாடி அந்த ஆசிடை தாங்கி அந்த டேட்டாவை நல்லா உபயோகப்படுத்த தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ் உட்புகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பேலன்ஸ்டு பாடி எல்லாமே வந்து அங்கே பிறக்கும்போது உருவாகும்போது அவைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், அந்த கெமிக்கல்ஸ் சமநிலை வந்து மற்ற என்டிட்டிஸ்க்குமே என்ன ஆகும், கெமிக்கலி வந்து பேலன்ஸ் பண்ணும், அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால எல்லாருமே ஒரு ஆள் ரேஸ் ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஜெனட்டிக் அப்டேட் கிடைக்கும். அப்படி தான் வந்து எவல்யூஷன் நடக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்து வரவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க, வேறு புது விஷயங்கள், புது கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வந்து செய்கிறாங்க. இது முன்னாடியே வீடியோஸில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்படியே எவால்வ் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நமக்கு அந்த ஃபீல்டை விட முன்னாடி இருந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை விட இன்னும் கொஞ்சம்
எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமா தேவைப்படுது. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா நல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற மாதிரியான இடத்த நாமளே அமைச்சுக்கிட்டு, இல்ல அந்த இடத்துக்கு புலம்பெயர்ந்து நம்ம வந்து வாழறோம். அதுக்கப்புறம் இன்னும் நெறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறோம். இன்னும் அ மூளை செயல்திறன் இன்னும் நல்லா இருக்கு. அப்புறம் எவால்வ் ஆனவங்க வந்து நெறைய கலைகள வெளிப்படுத்துறாங்க. அறிவியல் அறிஞர்கள் வராங்க. இப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது சமூகத்துல. அதற்கப்புறம் என்ன நடக்குது? இன்னும் அ அவங்களுக்கு ஏற்றார் போல அவங்களே அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுக்கு சேலஞ்சிங்கான விஷயங்கள் எல்லாமே இருக்க மாதிரி ஒரு கட்டமைப்ப உருவாக்கி, இந்த மாதிரி வாழ்க்கை முறைய வாழறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கால சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரியான ஒரு சமூக அமைப்பு. இது ஏன் கால சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, இந்த சமூக கட்டமைப்பு அப்படின்றது வந்து உணர்வு ரீதியாவும் சரி, அ வெளியில எக்ஸ்டர்னல் ஆர்க்கிடெக்சராவும் சரி, அ உளவியல் ரீதியாவும் சரி, கெமிக்கலாவும் சரி, நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இத தெரிஞ்சுக்காம நீங்க எந்த சமூகத்தினுடைய ஒரு ரைஸ் அண்ட் ஃபால வந்து நீங்க ஒரு கணிக்கவே முடியாது. ஸோ, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அடுத்தடுத்து பண்ணிட்டுருக்காங்க. சரி, இந்த அளவுக்கு அவங்க வந்து முன்னேறிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே அந்தந்த சிவிலைசேஷன்ஸ் வந்து வந்திருக்காங்க. நல்லா ஆட்சி செஞ்சிருக்காங்க. நல்ல அறிவா இருந்திருக்காங்க. ஆனா, எதுக்காக வெயிட் பண்ணணும்? அதையெல்லாம் மறைச்சு திருப்பி எதுக்காக வெயிட் பண்ணணும்னா, நெறைய பேரு அ வந்து இன்னும் பிறக்க வேண்டிய அவசியம். ஸோ, இந்த களி முற்றுறது அப்படின்னா என்னன்னா, இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே எவால்வ் ஆகியிருக்கணும். அப்பதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நம்ம கம்மி மனுஷங்கள வச்சுட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போணும் அப்படின்னும்போது, அது சாத்தியப்படாது. ஸோ, அப்போ ஏதோ ஒரு விஷயம் அங்க வந்து ஏதோ ஒரு லெவல் நம்ம வந்து எவல்யூஷன்ல ரீச் பண்ணா தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து அப்கிரேட் ஆகி போக முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ எல்லா சிவிலைசேஷன்லயுமே எவால்வ்டு பீப்பிள் இருந்திருக்காங்க, கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே சயின்ஸ் தெரிஞ்சிருக்கு. பட் அது எல்லாமே மறைச்சு திரும்பவும் என்ன பண்றாங்க? அந்த மக்கள வந்து இன்னும் மக்கள் தொகை பெருக்கத்த வந்து அவங்க முதன்மைப்படுத்துறாங்க. இன்னொன்னு மக்கள் தொகை பெருக்கத்துல வந்து நெறைய ஆல்கலைன் பாடிஸ் வந்து வருது. அப்படி ஆல்கலைன் பாடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி அவங்களோட ஆக்செப்டபிள் ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்கும். அவங்களுக்கு அ டேட்டா வந்து அ நெறைய ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஈத்தர் நல்லா இருக்கிறதுனால. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் அப்கிரேடட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ம் ஏற்ற இடமா இருக்கும். அந்த மாதிரி. ஸோ, இப்படி நடந்து களி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து அப்கிரேட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம். அப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போம்போது என்ன ஆகும்? இப்போ இருக்கிறத விட அதிகமா டேட்டா இருக்கும். அத தாங்கக்கூடிய அளவிலான உடல்களை உடையவர்களா இங்க இருக்கிறவங்க இருக்கணும். அது முதல். அப்போ மூளை செயல்திறனும் இத விட அதீதமா இருக்கும். அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அங்கருந்து எவால்வ் ஆகி திரும்பவும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட அதிகப்படுத்துவாங்க. அப்போ மூளை செயல்திறன் இன்னும் அதிகமாகும். இன்னும் அவங்க வந்து ஆல்கலின் பாடிஸ் வந்து அங்க உருவாக்குவாங்க. அப்போ வந்து இன்னும் நெறைய டேட்டாவ வந்து அதால ஹோல்ட் பண்ண முடியும். அந்த பாடியால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ, மூளை திறனும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க சத்தியயுகம்னு சொல்றது வரும். அப்போ வந்து இந்த உடலோட ஹையஸ்ட்டா எந்த அளவுக்கு வந்து எவால்வ் ஆகி அ ஆல்கலைன் உடம்ப வந்து நம்மளால உருவாக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நம்மளால உருவாக்கலாம். எல்லா டேட்டாவையுமே அதால ப்ராசஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஆசிட் ஹோல்ட் பண்ண முடியும். அது ரன் ஆகணும்னா, அதீத அளவுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த இடமே நட்சத்திரம் மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா தான், அது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த உடல்கள் வந்து இயங்கும் அந்த ஹீட்ல. கார்ப்புத்தன்மை வாய்ந்த உடல்கள் தான் அதீத வெப்பத்தை வந்து உண்டு பண்ணும். இந்த வெப்பம் தான் அந்த ஆசிட் வந்து எந்த அளவுக்கு இருந்தாலுமே அத வந்து சமநிலைப்படுத்த உதவும். சரி, அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. பவர் எப்பவுமே இருக்குமா? இந்த பூமின்றது ஒரு கேட்ஜெட் மாரி தானே எலக்ட்ரோ மேக்னெட்டிக்
ஒர்க் ஆகுற ஒரு கேட்ஜெட் மாதிரி. இதோட கோரை பொறுத்து அது எந்த அளவுக்கு சுத்துதுன்றதை பொறுத்து இதோட ஃபீல்டு இதெல்லாம் அமையுது. இப்போ இது வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோதான் சப்ளை பண்ணும், இதோட ஃபீல்டு வந்து போயிடுச்சு. அப்போ அங்க அந்த ஃபீல்டு வந்து அதீதமா இருந்த காலகட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மனுஷங்க வந்து நல்ல ஆக்ஸிஜன் இருக்கும். கிராவிட்டி வந்து அப்போ கம்மியா இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹையா இருக்கும்போது, அப்போ இருக்க மனிதர்கள் உடம்பு வந்து பெருசா இருக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. பெரிய பெரிய லங்ஸ் இருக்கும்ல. ஃபீல்டு உடனே குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அவங்களால வந்து சர்வைவ் பண்ண முடியாது. அப்போ பெரிய பெரிய மிருகங்கள் இவங்களாலையும் வந்து சர்வைவ் பண்ண முடியாது. அப்போ வந்து ஃபீல்டு குறைஞ்ச உடனே என்ன ஆகும்? அதற்கு முன்னாடி இருந்த சுத்தி இருந்த அந்த பாதுகாப்பு அரணே வந்து போன மாதிரி. அப்போ வந்து விண்கற்கள் விழுறதுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது ரொம்ப ஹையா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சிருக்கும் போது, இப்போ சத்தியோகம்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி. சத்தியோகத்துல அந்த ஃபீல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய உடம்புகள்ல கார்ப்புத்தன்மை அதே அளவு தான் இருக்கும். ஆனா அந்த அளவு கார்ப்புத்தன்மைக்கு ஆசிட் ரொம்ப கம்மி இல்லையா? அப்போ அதுக்கு அடுத்தடுத்து அந்த ஃபீல்டும் கம்மியா இருக்கிறதுனால அதுக்கு அடுத்தடுத்து ஆசிட் வந்து கெயின் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா கெயின் பண்ணி அதுக்கு அடுத்து திருப்பி துவாபரம் திருப்பி அப்படி கலியில வரும்போது இன்னும் ஆசிட் வந்து நல்லா அப்போ பீக்ல இருக்கும். பாடியும் வந்து ஆசிட் தாங்குற அளவுக்கு இருக்கும். இப்போ மூளையோட செயல்திறனை அதிகப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்? ஆசிட் இன்னும் அதிகமாக்கணும். அப்போ ஃபீல்டை இன்னும் குறைக்கணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்னும் குறைச்சோன்னா என்ன ஆகும்? ஆசிட் இன்னும் அதிகமாகும். இப்போ ஆசிட் அதிகமாக நோய்கள் வரும். அசிடிக் ட்ரேட்ஸ் இருக்க மனிதர்கள் வருவாங்க. கெட்டது நடக்கும். எல்லாமே நடக்கும். ஆனால் மூளையோட செயல்திறன் இன்னும் பன்மடங்கு நல்லா இருக்கும். அப்புறம் அந்த ஜீன் அதெல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த வம்சாவழி வேர்க்கால்களில் வரக்கூடிய அந்த கடைசி உடல்கள்லாம் ஒவ்வொரு வம்சாவழி வேர்க்கால்லையும் கடைசி உடல்கள் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 30 years 40 years கிட்ட அவங்க கஷ்டப்படுற மாதிரியே இருக்கும் வாழ்க்கையில். பட் அத்தனை கஷ்டப்பட்டு வலி அனுபவிச்சு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்கள் டிஎன்ஏல வந்து அது பதிவாகும், எம்பட் ஆகும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்களோட ஜெனட்டிக் அப்டேட் கொடுக்கும்போது ஆசிட் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நிரப்பி சஹஸ்ரம் ஓப்பன் ஆகிற அளவுக்கு நிரப்பிட்டு அதை வந்து ஆல்கலினாக அவங்க மாற்றும் போது அவங்க உடம்ப அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் அப்டேட் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட ஃபுல் பிளட் லைன்லேயுமே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி ஒரு ஜெனட்டிக் அப்டேட் ஒரு இடத்துல கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்காங்கன்னா அந்த பிளட் லைனில் மட்டும் இல்லை, அந்த நிலப்பரப்புல வாழறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஃபுல்லாவே கெமிக்கலா தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ நீங்க ஐ ஓப்பன் பண்ற வரைக்கும் நீங்க ஒரு தனி என்டிட்டி. ஐ ஓப்பன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு உள்ள வந்து கெமிக்கலி சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆறா பெருசாகுது அப்படின்னாலே வெளியில இருக்கிற பொருட்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆற்றல் பரிமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு வம்சாவழி வேர்க்கால்லையும் நம்ம டிஎன்ஏ முருகேற்ற நமக்கு வந்து நல்ல ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் இருக்கக்கூடிய உடல்களாக வந்து அமையும், வந்து கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது அந்த உடல்களை வந்து நாம் இணைச்சி நம்ம நியூரலாக நெட்வொர்க்காக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே நல்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நல்லா ஆம்ப்ளிஃபை பண்ண முடியும். ஸோ நமக்கான ஃபீல்டை வந்து நாமளே உருவாக்கிக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்த சைக்கிள்ஸ்க்கு வந்து நாம் நல்லபடியாக யூஸ் பண்ணலாம். இப்போது அடுத்தது இந்த களி முடிஞ்சு அடுத்ததுக்கு நமக்கு எனர்ஜி வேணும்னா அது எங்கேருந்து எடுக்கணும்னா நம்ம பூமியில இருந்தே ஆன் தி ஹோல் ஒரு பூமியவே நாம் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேஜெட் மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ட்ரீஸ் எல்லாம் டவர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ஆசிட் வந்து ட்ரீஸில் லைட் ஃபோட்டோன்ஸாக வந்து டெபாசிட் ஆகிறதா இருக்கட்டும், அது வந்து ஆசிட் ஈட்டர். ஸோ
அதுக்கு அடர்த்தியா வேலை செய்றதா இருக்கட்டும், நதிகள் மூலியமா, ஆறுகள் மூலியமா நம்ம வந்து இந்த எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கரெக்ட்டா ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபுல் அ வேர்ல்டுக்கே வந்து நாம வந்து ஒரு நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளால குடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த காலகட்டத்துக்கு இவ்வளோதான். நம்ம இன்னும் வேணும் அப்படின்னா, நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா, ஜெனட்டிக்கா வந்து நமக்கு வந்து அப்டேட் கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஜெனட்டிக்கா நமக்கு அப்டேட் கிடைக்க கிடைக்க மனுஷங்க நெறைய பேர் இருக்கணும். அப்படிதான் நம்மளால வந்து இன்னும் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். மனுஷங்க கிட்ட இருந்தா நம்ம வந்து ஜெனரேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு லெவலுக்கு மேல பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி வெளியில இருந்து நாம வந்து நட்சத்திரங்கள்ல இருந்தோ, இல்ல வேற ஒரு கிரகத்த நம்ம யூஸ் பண்ணி அங்கருந்து எப்படி நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஈத்தர் மூலியமா நம்ம எடுக்கிறது அப்படின்றது அடுத்ததுல பார்க்கலாம். ஸோ இதுல பேசிக் என்னன்னா, யுகா சைக்கிள் மாரி ஒரு புரோட்டோகால் இருக்கு. இதுல வந்து இடம் குறிப்பிட்ட அ கால அளவு வரைக்கும் இந்த ஜெனடிக் அப்டேட் கிடைக்கிற வரைக்கும், இந்த அளவுக்கு மக்கள் தொகை வர வரைக்கும் ஒவ்வொரு யுகமா நம்ம பிரிச்சுக்கலாம். அங்க ஒவ்வொருத்தவங்களுடைய மூளை செயல்திறன் எப்படி இருக்கோ, அவங்க உடம்பு வந்து ஆசிட எவ்வளோ ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த யுகத்தோடதே அமையுது. இப்போ கலியுகம் ஏன் கெட்டதுன்னு சொல்றாங்கன்னா, அதுல வந்து ம் உடல்கள் வந்து அ ஆசிட வந்து அவ்வளோ தாங்குற மாதிரி இல்ல. அப்ப என்ன ஆகுது? நோய்கள் வருது. அந்த மாதிரி நடக்குது. அப்போ நமக்கு கடைசியா வந்து ஆல்கலின் அந்த ஆசிட தாங்குற அளவுக்கு ஆல்கலின் உடல்கள் வந்ததுக்கப்புறம், நாம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நாம மூவ் பண்றோம். அப்போ முன்னாடிலாம் வந்து ஆல்கலின் உடல் தான் இருந்தது. அப்போ அது அடுத்தடுத்து வரும்போது, அது பரிணாமத்துக்கு உட்பட்டு அது எப்படி மாறுச்சுன்னா, அது வந்து அசிடிக் தான். அப்போ வந்து ஆசிட் தான் தேவை. ஆசிட் வந்து முக்கியம். இப்போ ஆசிட் அதிகமா இருந்தா உடம்புல வந்து நோய் வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கார்ப்புத்தன்மை பொருந்திய உடல்கள் அதிகமா இருந்தப்போ ஆசிட் வந்து தேவை. மூளை வேலை செய்றதுக்கு. அப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆசிட் கெயின் பண்ணி அது பரிணாம வளர்ச்சியில ஃபீல்டு கம்மியானாலே வந்து ஈத்தர் வந்து குறைஞ்சிரும். குழந்தைகள் வந்து அந்த அளவுக்கு தான் பொறக்க ஆரம்பிக்கும். அப்படியே ஃபீல்ட குறைச்சுக்கிட்டே வர இந்த மாரி உடல்கள் நமக்கு கிடைச்சது. அப்புறம் இத முருகேற்றி திருப்பி பழைய உடல்கள் மாதிரி நாம எடுத்திருக்கோம். இதுல நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி. இப்போ குட்டி குட்டி சைக்கிள்ஸ் இருக்கும்ல, அது எப்படி ஹேண்டில் பண்றோம்? அத ஒரு வீடியோவா பார்க்கலாம்.